கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1326 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். பேதமையான வாழ்க்கை வாழாதிருங்கள். வேத புத்தகம் சில நல்ல அரிய கருத்துக்களை உங்களுக்கு தருகிறது. வேத வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள், அவைகளால் நீங்கள் பிழைப்பீர்கள். வேத வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்து உங்களை வழிநடத்தும். ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து வாழுகிறவர்கள் பேதமையை விட்டு விலகுவார்கள். இல்லை, நான் பேதையாகவே வாழ்ந்து விடுகிறேன், எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். பேதமையை விட்டு விலகுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, யார் யார் எல்லாம் பேதமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தரை அறியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொள்ளுதலும் அறிந்து கொள்ளுதலும் இல்லாமல் கவலையோடு கண்ணீரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் பேதமையை விட்டு வெளியே வருவார்களானால், பேதமையை விட்டு விலகுவார்கள் ஆனால், அவர்களை பிழைப்பூட்டுவதற்கு தேவனாலே முடியும். ஆண்டவரை நம்புங்கள் சகோதரனே, ஆண்டவரை நம்புங்கள் சகோதரியே, நீங்கள் பிழைப்பூட்டப்படுவீர்கள். பிழைப்பதற்கு வழியில்லையே என்று தவிக்கிற மகனே, உனக்காகத்தான் இந்த செய்தி. நீ பிழைப்பூட்டப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே பேதமையை விட்டு விலகி ஆண்டவரோடு அவருடைய வார்த்தைகளோடு இணைந்து கற்று கடைக்கொண்டு கற்பித்தலை ஏற்றுக்கொண்டு விசேஷமாக வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கடைப்பிடித்து வாழ்ந்து பார். உன் வாழ்க்கை மாறும். வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.